டிட்வா புயல் காரணமாக புதுவையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிற நிலையில் மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. அவர்கள் தங்களது படகுகளை கடலோரத்தில் நிறுத்தி வைத்தனர். இந்நிலையில் கடல் சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக படகுகளை கடற்கரையில் இருந்து வெகு தூரம் எடுத்து செல்ல வேண்டும் என மீன்வளத்துறைக்கு கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் மீன்வளத்துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே அப்பகுதி இளைஞர்களின் உதவியுடன் தங்கள் சொந்த நிதியை பயன்படுத்தி ஜேசிபி இயந்திரம் மூலம் கடலோரத்தில் நிறுத்தி வைத்த படகுகளை தண்ணீர் வராமல் இருக்கும் வகையில் சுமார் 30 அடி தூரத்துக்கு இழுத்து சென்று பாதுகாப்பாக நிறுத்தி வைத்தனர். எப்பயுமே வருஷம் இந்த பாதிப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு நிரந்தரமான இதனால தூண்டில் வலை போட்டு கொடுத்தாதான் நம்ம இங்கே மக்கள் சுதந்திரமாக தொழில் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும். இன்னொன்றுனா 2011 இன்னைக்கு உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இவர் தான் நம்ம இந்த இடத்துல வந்தால் படிச்சுட்டு போனாங்க. பூமி பூஜை போட்டு தூண்டில் வலைக்கு 8.5 கோடி ரூபா அன்றைக்கி ஒதுக்குனாங்க. படிச்சுட்டு போனாங்களே கோசம் இது வரைக்கும் ஒரு செங்கல்ல கூட அவர் கொண்டாந்து இங்கே போடல. இது அப்படியே தான் இருக்குது. அந்த 8.5 கோடி என்ன ஆச்சுன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. 4 எலெக்ஷன் வந்து போச்சு. 4 தடவை முதலமைச்சர் வராங்க. இதே முதலமைச்சர் நாளைக்கு வருவார். அந்த முதலமைச்சர்கிட்டையும் நாங்கள் நாளைக்கு கேட்கறதா தான் இருக்கோம். உங்ககிட்ட இது ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த தூண்டில் வலைக்கு உங்களால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ பண்ணி இந்த ஊர் மக்களுக்கு ஒரு நல்லதை பண்ணி கொடுக்கும்.